திருப்பதி கோயில் எப்படி பெருமாள் தரிசனம் செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. திருப்பதி ஏழுமலையான் கோயில் உலகத்திலேயே அதிக பக்தர்கள் வர்ற கோயில். இங்க தரிசனம் செய்ய முன்னாடியே திட்டமிடணும். முதல்ல ஆன்லைன்ல தரிசன டிக்கெட் புக் பண்றது ரொம்ப முக்கியம். ஸ்ரீவாரி தரிசனம் இலவசமா இருந்தாலும் சீக்கிரம் தரிசனம் செய்யணும்னா ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் எடுக்கலாம். கோயிலுக்கு போற நாளைக்கு முன்னாடி உடை விதிமுறைகள் கண்டிப்பா பின்பற்றணும். ஆண்களுக்கு வேஷ்டி அல்லது பாண்ட் சட்டை, பெண்களுக்கு சேலை அல்லது சல்வார் கமீஸ் அனுமதி. குறுகிய உடை அல்லது ஃபேஷன் Dress அனுமதி இல்லை. கோயிலுக்கு உள்ளே மொபைல் போன், ஸ்மார்ட் வாட்ச், கேமரா எதுவும் எடுத்துக்க போகக்கூடாது. அதுக்காக வெளியிலே சேஃப் லாக்கர் வசதி இருக்கு. தரிசன வரிசையில நிதானமா நின்று மனசுல பக்தியோட பெருமாளை நினைச்சு போங்க. ஏழுமலையானை கண் நிறைய பார்த்துட்டா வாழ்க்கையில ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். ஒரு தடவை திருப்பதி போய் பெருமாளை மனசார தரிசனம் பண்ணினா திரும்ப திரும்ப போகணும்னு தோணும்.